ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. பாஸ்கர் வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இன்னைக்கு நாம இந்த சீசனுடைய கடைசி எபிசோடு இல்லையா? இது 27வது சீசன். நிறைவடையுது. ஆமா. இதுல 27 சீசன் அப்படின்னா ஏறத்தாழ 145க்கு மேல நம்ம இப்ப பேசியிருக்கோம் இல்லையா? சில எபிசோட்லாம் சேர்த்தா 150 இருக்கும். 150 இருக்கு. ஆஹ் இதுல 4 பேசியிருக்கோம், 4 எபிசோட்ஸ் பேசியிருக்கோம். கவர்னன்ஸ்ல ஆட்சியும் அதிகாரம்ன்ற தலைப்பின் கீழே நிதிநிலை அறிக்கை, ஆஹ் அலட்சியம், அப்புறம் தொழில்நுட்பம், ஊடகம் 4. மக்கள் கேட்கறது நம்ம வழக்கமா கடைசியா ரிலேஷன்ஷிப் பேசுவோம் நேரடியாக. இதுல இந்த கவர்னன்ஸ்ல என்னதான் தீர்வு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு எபிசோடு கடைசியிலும் கூட பேசியிருக்கோம். முழுமையா அதுவும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கவர்னன்ஸ் ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய பங்கு என்ன, அவர்களுடைய உறவு முறை என்ன, அந்த கவர்னன்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாம அது ஆக்சஸிங் பியூரோக்ராட் பவர் இல்லாம மக்களுக்கு அதுல என்ன ரைட்டு டியூட்டிலாம் இருக்குங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் பேசாம ஆனா ப்ராக்டிக்கலா என்ன பேச போறோம்ன்றது கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு நிறைவா சொல்ல வேண்டிய கருத்து நினைக்கிறேன். இதுல எனக்கு நாட்டை மாத்திரம் இல்ல, பொதுவாகவே இந்த கல்வி, வேளாண்மை, அப்புறம் அது அல்லாது வேலை செய்யக்கூடிய நபர்கள், கவர்னன்ஸ்ல கூட வேலை செய்யக்கூடிய நபர்களோட அரசியல்னு வரும்பொழுது தங்களை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுதான் பாக்குறாங்களோ, அதுல நேரடி தொடர்பு படுத்திக்க விரும்பல. அதுல பாதிப்புகள்னாவும் நிறைய இருந்தாலும் நேரடி தொடர்பு படுத்திக்க விரும்ப மாட்டாங்க. ஆர்வமும் அதுல இது அவ்வளவுதான்பா, அது ரொம்ப சாதா- சாமானிய வாழ்க்கையை சொன்னா அரசியல் சாக்கடை, அதுல நம்ம கை விட்டணும் நம்ம கையை நாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவரம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா மக்களுடைய பங்களிப்பு மட்டும் நான் சொல்ல வரல. பங்களிப்போ பார்ட்டிசிபேஷன் மாதிரியா இல்லாம ரிலேஷனை பேசுனா அது ஒரு தீர்வா இருக்கும்ன்றது என்னுடைய இதுவா இருக்கு. கவர்னன்ஸ்ல காமன் மேனுடைய, சிவில் சொசைட்டியுடைய ரிலேஷன்ஷிப் என்னதானா இருக்கணும், இல்ல இப்ப எப்படி இருக்கு, இல்ல என்னவா இருக்கணும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாம அஹ், ஒரு சமூகமாக இருக்கும்போது, ஒரு சின்ன கிராமத்து சமூகமாக இருக்கும்போது ம், அரசு அரசு இல்லாத, அதாவது ஒரு ஆட்சியும் அதிகாரமும்னு பேசும்போது ம், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வளங்களை நிர்வகிக்கிறதோ அல்லது அதை எப்படி ஒரு கவர்னன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் இம்மீடியட்டா வந்துடும். ஏன்னா கண் முன்னாடி இந்த வளங்களை நிர்வகிக்கிற திறனோ அல்லது அதை ஆட்சி செய்யக்கூடிய முறையோ நம்மை பாதிக்கும் அப்படிங்கிற அந்த இது கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனால் ஒரு பெரிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தையே எடுத்துக்கலாமே. இவ்வளவு இவ்வளவு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அரசாங்கம்னு சொல்லும்போது இதுல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சென்ட்ரலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வித் டெமோக்ரஸி. கிராமத்துல இருக்கிறவங்க இன்னைக்கும் ஒரு பஞ்சாயத்து தலைவரை நிறுத்தி கேள்வி கேட்க முடியும். நகரத்துல வார்டு மெம்பர் யாருன்னே பல பேருக்கு தெரியாது. ம், இரண்டாவது, எம்எல்ஏவை நீங்க நிறுத்தி கேள்வி கேட்க முடியாது. ம், எம்பியை நீங்க பாக்குறதே கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க பகுதியில எம்பி எல்லாம் நான் போன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு தான் அவங்கள பார்த்தேன். ம், அது வரைக்கும் எங்க எம்பியை நான் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா ம், அவங்களும் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு கூட்டம் போடுற எம்பிக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ம், எம்எல்ஏக்களும் ஆபீஸ்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆபீஸ்ல எம்எல்ஏ உட்காருவாரான்றதே சந்தேகம். ம், அங்க போனா எப்பவும் கட்சிக்காரங்க ஒரு 15 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஏதோ டீ குடிச்சிட்டு உலக கதைகள்லாம் பேசிட்டு போறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். நமக்கான ம், ஒரு இடமாக மக்கள் அதை பார்க்கணும். ம், ஒண்ணு அங்கிருந்தான் துவங்குது.
பெரும்பாலும் இப்ப நம்ம தன்னாட்சியிலிருந்து சரவணன் அவரை பார்த்துட்டு இருந்தப்போ நிறைய கையேடுகள் போட்டிருக்காங்க. ம். பஞ்சாயத்திலிருந்து துவங்கி ஒவ்வொரு தளத்திலையும் ஆட்சி 100 நாள் செய்ய வேலைக்கு சம்பந்தமா இப்ப ரீசெண்டா ஒரு புத்தகம் போட்டாங்க. ரீசெண்டா பிரபலமா மகளிர் போட்டது. சுய உதவி குழு பத்தி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. அது ம். மாதிரி ஆட்சியில் மக்களுடைய பங்கு என்ன ம். அப்படின்றத வெவ்வேறு தளங்கள்ல அரசுடைய திட்டத்தையும் இதையும் இணைச்சு சின்ன ம். சின்னதா கையேடு போட்டிருக்கிறாங்க. அந்த கையேடுல வந்து ஏன்னா இது செய்யும் போது மக்கள் வந்து தப்பி தவறி இதை வந்து ஒரு பொறுப்புணர்வோட ஒருத்தர் வந்து ஏங்க இதை பண்ணல. இப்போ இந்த இது என்ன சொல்றது, நகரத்துல எல்லாம் வந்து வார்டு கவுன்சில்னு வச்சு இந்த வார்டு அளவுல வந்து கூட்டங்கள் போடணும் ம். அப்படின்னு சொல்லி தன்னாட்சி மூலமா பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி வேற ஒரு கையெழுத போட்டிருக்காங்க போல. ம். இப்போ சின்ன சின்ன ஸ்பீச்சாக வேற அதை அனுப்புறாங்க ம். சோசியல் மீடியால. ம். எங்க பிரச்சனை வருதுன்னா, பெரும்பாலானவர்களுக்கு நாம என்ன கேள்வி கேட்கலாம், யாரை கேட்கலாம், எந்த மீடியம்ல நாம கேள்வி கேட்கலாம் அப்படின்றதே வந்து தெரியாம இருக்கு. அந்த இப்போ நாம வந்து ஆட்சியர்களுடைய ஒரு இதை பத்தி பேசணும், அவங்களுடைய நெக்லிஜென்ஸை பத்தி பேசணும், அலட்சியத்தை பத்தி. ஆமா. பொதுமக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அலட்சியம்னு சொல்ல மாட்டேன், ஒரு இக்னரன்ஸ் இருக்கு. ம். இதெல்லாம் வந்து எப்படி செய்யணும்னு நமக்கு, இதெல்லாம் நம்ம செய்யலாமா, இது ம். நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு நமக்கு வந்து பவர்ஸ் இருக்குது. ஆனா நம்ம பவரை பத்தி நமக்கே தெரியாத ஒரு நிலையில தான் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. ம். அந்த இக்னரன்ஸை போக்கணும் அப்படின்னா நாம கொஞ்சம் நேரம் செலவிட்டு, சரி எங்க சாலையில ஏதோ ஒண்ணு சரியில்லை. இப்ப நமக்கு என்னுடைய இதுல வந்து என்னுடைய ஃபேவரட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது அரப்பூர்ல இவரு சாம் தான். ம். அவங்க வீட்டு எதிரில வந்து நடைபாதை சரியில்லைன்னா போட்டோ எடுத்து போட்டு சோசியல் மீடியால சத்தம் போடுவாரு. உடனே ஒரு கம்ப்ளைண்ட் போய் பதிவு பண்ணுவாரு. சரியான இடத்துக்கு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணதை சோசியல் மீடியால போட்டுருவாரு. அதே ம். மாதிரி அவர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எதிர் தரப்புல ராங் சைட்ல வண்டி யாரான்னு ஓட்டிட்டு வந்தாங்கன்னா அதை வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், யார கேள்வி கேட்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு, எனக்கு பல நேரங்கள்ல நான் சாம பத்தி யோசிக்கும் போது அதுதான் யோசிப்பேன். இவர் ஏரியால இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் வந்து இவர் வந்து ஒரு அப்பாயிண்ட் பண்ணப்படாத ஒரு ஒரு சூப்பர்வைசர். அவர் ம். ரோடு போடுறவனோ, குப்பை அள்ளுறவனோ, டிராபிக் ரெகுலேட் பண்றவனோ, எலக்ட்ரிசிட்டிக்காரனோ, அவன் மொத்த பேருக்கும் அந்த ஆளு அந்த ஆளு வீட்டுக்கிட்ட பிரச்சனை எல்லாம் பாத்துக்கோங்கய்யா, இல்லைன்னா எல்லாத்தையும் எங்கேயாவது வெளியில போட்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு. வெளியில போடுறது வந்து வெறுமா சோசியல் மீடியால வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறது மாத்திரம் கிடையாது, இல்ல அதை பத்தி பதிவு போடுறது மாத்திரம் இல்ல, சரியான தளத்துல எந்த அரசாங்க தளத்துல வந்து இந்த கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்கணும்ன்றத அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த தளத்துல போய் ப்ராப்பரா பதிவு பண்ணிடுறாரு. பதிவு பண்ணிட்டு ம். அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியால வந்து புலம்பெயர் வேலையும் பண்றாரு. ம். சோ அது ரெண்டும் செய்யறதுனால அவரால் எஃபெக்டிவாக வந்து என்ன பண்ண முடியுதுன்னா, இப்ப கூட சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஏதோ ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து மின்சார வசதி இல்லைன்னு சொல்லி அவரு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாராமா. அந்த நம்பர்ல கொடுப்பாங்க இல்லையா, மின்சார வசதி இன்னைக்கு மின் துண்டிப்பு ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த போன் பண்ணுங்க அப்படின்னு. ம். அதுக்கு அந்த மின்சார வாரியத்துல வந்து ஒருத்தர் வந்து சத்தம் போட்டு போறாரு, நீ என்ன போன் நம்பர் இருக்குதுன்னா இஷ்டத்துக்கு போன் அடிப்பீங்களா, நாங்கெல்லாம் வந்து நான் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா, அது இதுன்னு இது பேசுறாரு. ம். அந்த வீடியோவை பதிவு எடுத்து அவங்க வந்து போட்டுட்டு அது மீடியாவில எல்லாம் வந்துருச்சு. இப்ப ம். மீடியாவில் வந்துருச்சுன்னா உடனே அவர் பாவம் அந்த அதிகாரி யாரு, அந்த மின்சாரத்துறையில இருந்து வந்த அந்த ஆளு வந்து இடத்தையாவது மாத்திடுவாங்க அல்லது சஸ்பெண்ட் ஆகுது பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் நடக்கும். ஏன்னா அரசாங்கத்துல வந்து எது வந்தாலும் வரலன்னாலும் வீடியோவா இது மாதிரி தவறா தானே வெளில வந்துருச்சுன்னா பயப்படுறாங்க. ம். இதை வந்து பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அது வந்து காவல்துறையோட அராஜகமாக இருக்கட்டும் அல்லது மற்ற துறையை சேர்ந்தவங்களுடைய இதுவாக இருக்கணும், லஞ்சம் வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன் அப்படின்றது வந்து ஒரு மக்கள் ஒரு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ம். ஆனா இந்த தொழில்நுட்பம் இப்ப யாரும் வந்து நீங்க வீடியோ எடுக்கிறது எப்படின்னு யாருக்கும் கிளாஸ் எடுக்கல. ம்.
ஆனா அது வந்து ஒரு, நான் அதை எப்படி பாக்குறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய ஒரு விழிப்புணர்வாக நான் பாக்குறேன். வீடியோ ம், எடுத்து போட்டா இவங்க பயப்படுவாங்க, ம், கேமராவை பார்த்தா பயப்படுவாங்க ம், அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற நாம ம், எங்க வந்து இவங்கள பத்தின அந்த தவறையோ அல்லது அவங்க செய்ய மறந்ததையோ அல்லது செய்ய மறுப்பதையோ அல்லது செய்யாமல் ஒரு இக்னோர் பண்றதையோ ம், எந்த தளத்துல நம்ம பதிவு பண்ணா அவங்க கேரியரே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கல. ம், அதை வந்து சுலபமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதும் அரசாங்கங்கள் யாரும் பண்ணல. இப்போ தன்னாட்சி பண்றாங்க, அதனால வந்து தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு, இது வந்து முழுக்க வந்து ஒரு இந்த இயக்கமாக இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம், ம், சோ அவங்க பண்றதுனால சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கே தவிர ம், ம், மற்றபடி மக்களுக்கு அது தெரிஞ்சுக்கொள்ள அந்த வாய்ப்பு கம்மி. அதை வந்து எளிமையாக அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம், ம், எங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எதை வந்து நம்ம எங்க போய் கேள்வி கேட்கலாம், எந்த கூட்டம் நடந்தா அன்னைக்கு நமக்கு இது பண்ணணும். ம், கேரளாவில் ஒரு முறை சொல்றாங்க, கேரளால வந்து பஞ்சாயத்துகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து ம், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு கூட்டம் போட்டாருன்னா அந்த பஞ்சாயத்தை சேர்ந்தவர் மந்திரியாக இருந்தாருன்னா கூட அவர் ம், அந்த பஞ்சாயத்து கூட்டத்துல வந்து கலந்துக்கு வராங்க. ம், மந்திரின்ற மாதிரிலாம் இல்ல, ஒரு சராசரி எப்படி வந்து அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் வந்து கிராம சபைனா ஒண்ணு கூடுவாங்களோ அது மாதிரி வந்து எல்லாரும் ஒண்ணு கூடுற மாதிரி மந்திரியும் வந்து உட்காந்துக்குவாரு. ம், அந்த பழக்கம் எங்க கிட்ட ரொம்ப நாளாவே இருக்குது அப்படின்னு. இந்த ஊரை சேர்ந்தவர்னா கிராம சபை இருந்துச்சுன்னா நீங்க வரணும். அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் மக்கள் மத்தியில இல்லாதம போறதுக்கு காரணம் வந்து நமக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குன்றதே மக்கள் புரிஞ்சுக்காம இருக்கிறது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேஜர் விஷயமா பார்க்கிறேன். இரண்டாவது, நம்ம எலெக்ஷன் அப்படின்றதே வந்து அந்த எலெக்ஷன் நேரத்துல இப்போது ஜூம்லான்னு ஒரு வார்த்தை ம், அமித்ஷா ரொம்ப பிரபலமாக்குனாரு. இந்த ஜூம்லான்ற வார்த்தை, ஜூம்லான்னா நாங்க வந்து தேர்தல் நேரத்துல நாங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்க அதுக்கப்புறம் எங்க கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ம், ம், தேர்தல் நேரத்துல நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை ம், கவர்றதுக்காக தான் சொல்றோம். ம், அண்ட் அப்படி உங்களை கவர்றதுக்காக நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க அதுக்கப்புறம் வந்து நீ அன்னைக்கு சொன்னியே ம், அப்படின்னு நீங்க வந்து கேட்க கூடாது ம். ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி அதுதான் ஒரு சொல்றாரு. வார்த்தை. ஆ? ட்ரம்ப் ஜூம் பிளான்ல வார்த்தையை சொல்லாம ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. ம். ஒரு வித்தியாசமா அதாவது அந்த நான் அப்ப சொல்லக்கூடிய ஒரு மிகைப்படுத்தி நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன், எதிராளிக்கு எதிராக சொல்றேன், அல்லது நான் வந்து நான் சொல்லக்கூடிய இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் 1,50,000 உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவேன் அப்படின்றது ஒரு ஜூம்லா. உலகத்துல எங்கெல்லாம் கருப்பு பணம் இருக்குதோ, கருப்பு பணம் சம்பாதிச்சு இந்தியர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்களோ எல்லாத்தையும் நான் திரும்பி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்றது ஒரு ஜூம்லா. ம், உங்க எல்லாருக்கும் வந்து வங்கி கணக்குல காசு போட்டுருவேன், ம், நான் வந்து 20 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் அப்படின்றதும் ஜும்லா. அவங்க என்ன அது வந்து மத்த பேர் வெளியில சொல்லாததை இவரு வெளில சொல்றதுனால ஒரு நல்ல விஷயமாச்சு. ஏன்னா இப்ப இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ம், அரசியல்வாதிகள் வந்து எதான வந்து அடுத்தவனை பத்தி கோல் மூட்டுறதோ அல்லது எதிராளியை பத்தி மிகைப்படுத்தி சொல்றதோ ம், அல்லது இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை வந்து ரொம்ப மிகையாக நம்ப முடியாத அளவுக்கு சொல்றதோ இருந்துச்சுன்னா நேரடியா கேள்வி கேட்கலாம், இது ஜும்லாவா உண்மையா அப்படின்னு கேட்கலாம் அவங்ககிட்ட. ம், அந்த அளவுக்கு இந்த ஜும்லான்ற வார்த்தை வந்து அமித்ஷா பயன்படுத்துனதுனால இப்ப வந்து புழக்கத்துல இருக்குது. ம், இதெல்லாம் ஜும்லாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு வந்துருச்சு இப்போ. ம், சோ அது அது வந்து ஒரு, அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துல ம், உங்க மண்டையில நீங்க மத்த விஷயம் எதையும் யோசிக்காம ம், உங்களுடைய பிரச்சனைகளை யோசிக்காம நான் ம், மிகைப்படுத்தி சொல்றத நம்பியே நீங்க எனக்கு ஓட்டு போடணும் ம், அப்படின்றத வெட்ட வெளிச்சமா தெளிவாக அவரே சொல்றாரு. ம், ஆனா அந்த ஒரு குறுகிய கால கண்ணோட்டத்துல நாம எப்படி மாட்டிக்கிறோம் தான் தெரியல. நாம வந்து தினம் தினம் அந்த முன்னாடியே பேசின மாதிரி இந்த ஊடகத்தை பத்தி பேசும்போது ம், தினம் தினம் நியூஸ் பாக்குறதுனாலதான் பிரச்சனை. ம்.
தினம் தினம் நம்ம வீட்டை சுத்தி ஊர்ல இருக்கக்கூடிய 4 தெரு நடந்துட்டு வந்தோம்னா நமக்கு உண்மை பிரச்சனை என்னன்னு தெரியும். ம், ம், அதுக்கு பதிலா தினம் தினம் நம்ம போன்ல நியூஸ படிச்சுட்டே இருந்தோம்னா, இதுதாங்க அவர் இப்படி சொல்லிட்டாரு இன்னைக்கு அது எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா, எங்க தலைவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்க ம், அப்படின்னு சொல்லி, நீங்க ம், எந்த கட்சி சார்பாக இருக்கிறீங்களோ அந்த கட்சி சொல்லக்கூடிய விஷயத்தை மாத்திரமே மிகைப்படுத்தி நம்மள நாமளே அரசியல்வாதிகள் மாத்திரம் ஜூம்லா பண்ணது. ம், அந்த ம், ஜூம்லாவை அதிகம் பேசுறதுனால ம். நாமளும் அந்த ஜூம்லாவில பங்கெடுத்துக்கிறோம். இந்த குறுகிய கால கண்ணோட்டத்துல நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்றதும் உண்மை. இது ரெண்டு மக்கள் தரப்புல ஒரு பிஹேவியர் லெவல்ல மக்கள் மாற்ற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் டு பிகின் வித் பாக்குறேன். இதை எனக்கு அடுத்து என்ன மற்ற தோணுதுன்னா, விஷயங்கள். நீங்க சொல்லும்போது அந்த அகாடமிக்ஸ்ங்கிறது அது மட்டும்தான் கல்வின்னு முடிவு பண்ண கடந்த ஒரு 30 40 வருஷம் அகாடமிக்கு எதிராக பேசுறோன்றது இல்லை. அதை தாண்டி நம்ம எதையும் கத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அகாடமிக்குள்ள இருந்து வெளில வந்துட்டா வேலையோ இல்ல தொழிலையோ ஏதோ ஒண்ணு பண்றோம். அது போதுமானதா இருக்கு. அதுக்கு பிறகு கத்துக்கணும்னா அதே துறைசார் கல்வி மட்டுமே போதும். நம்ம கைன் ஆயிக்கலாம். நம்மள எந்த பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸுக்குள்ளேயும் நம்ம ஆட்பட மாட்டோம். இப்போ டேக்ஸ்னு வருதுன்னா டேக்ஸ் விதிக்க 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 நம்ம அதை மேலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கட்டிக்கலாம் ம். அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்போ எந்த டேக்ஸ் வந்தாலும் சரி, என்ன மெக்கானிசம் பார்லிமெண்டரி மெக்கானிசம் வழியா நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்கினாலும் சரி, அதுக்கு சேர்த்து சம்பாதிச்சுக்குவோம், அதுக்கு எஜுகேட் பண்ணிப்போம்னு நிக்கிறாங்களே தவிர, அதை மறுப்பதற்கோ கம்ப்ளைன்சஸ் ஒண்ணு சொன்னீங்க, அது இருக்கு. இப்போ ஒரு சாமோ நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்ணக்கூடிய மக்களோ ஆக்டிவிஸ்டா இருக்கலாம், அல்லது அவங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி கொடுக்குற ஆட்களா இருக்கலாம், சர்வீசஸா இருக்கலாம். இது இது ஒரு வகையா இருந்தா கூட பொதுவாகவே அரசியல் சூழல் அல்லது மற்ற விஷயங்கள், இது எதிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் அது நமக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மக்கள் நினைக்கிறது. அது 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 சார்ந்த எஜுகேஷன்ல அரசாங்கமா வேலை செய்யல, பெரிய சொசைட்டியாவும் வேலை இந்த சமீப காலத்துல நடக்கலையோன்னு தோணுது. ஏன்னா ஒரு 50 60 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலைன்னு மட்டும் நோக்கமா இல்லை, அதுக்கு முன்னாடியே இதை பொலிட்டிக்கல் யூஸ் பண்றத அதை ஒரு பெரிய தார்மீக உணர்வா செஞ்சு இருந்திருக்கிறாங்கன்னு தோணுது. ஒரு காந்தியோ எந்த தலைவரோ இருந்திருப்பாங்க இல்லையா, சின்ன அளவுலையும் சரி பெரிய அளவுலையும் சரி, மக்களை அரசியல் வயப்படுத்துவதே ஒரு அறம்னு நினைச்சு வாழ்ந்த காலம் ஒண்ணு இருந்தது இல்லையா. இப்போ மக்கள் அரசியல் வயப்படுவது அறமற்றதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அரசியலுக்குள்ள போனாலும் அறம் இல்லாத ஒரு வேலைப்பாடு, அதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பாங்கிற மாதிரி அறமற்ற செயலாக அரசியல் நடக்குது. நம்ம ஒரு முறை நான்வெல்னஸ் பத்தி பேசும்போது சொன்னோம், இந்த ஜெயில் மரணங்கள் பத்தி எல்லாம் பேசணுமா, இது இந்த நார்மலைஸ் பண்ண போராட்ட குணம் குறைஞ்சிரும்னு சொன்னோம். இந்த இந்த அந்த வன்முறை, ஜெயிலில் நடக்கிற வன்முறையோ அல்லது போலீசிங்ல நடக்கிறது இருக்கிற அதிகப்படியான வன்முறை என்பது போராட்ட குணங்களை அச்சுறுத்துறதுக்கு தான். ஒரு ஷோ ஆஃப் எப்படி ஹிரோஷிமா நாகசாகி குண்டை போட்டோ போட்டு பயன்படுத்தினாங்களோ, குண்டு போட்டது ஒரு பயனா, அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டோவா மாட்டி அந்த மஷ்ரூம் பபுளை காட்டி காட்டி ஒரு அச்சுறுத்தினாங்களோ, அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் ஒரு காரணமா ஒண்ணு எஜுகேஷனை பாக்குறேன், இன்னொன்னு மக்கள் அறிவாவோ அரசியலாவோ அந்த வயப்பற்றக்கூடாதுன்னு ஒரு அச்சுறுத்தலை எல்லா ஆட்சியும் ஒரு வகையில செய்யற மாதிரி தான் என்னுடைய கவனிப்பு இருக்கு. நான் பார்த்த வகையில வாசிக்கிற வகையில அச்சுறுத்தல் அரசாங்கம் திட்டமிட்டு செய்யுதோன்ற ஒரு கேள்வி, மக்கள் அரசியல் வயப்பற்றக்கூடாது, எஜுகேட் ஆகிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்யறாங்களோன்ற கேள்வி எனக்கு இருக்கணும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர்டிஐ அதெல்லாம் இருக்கு, அது ம். சௌகரியமாவும் செய்யறாங்க, சௌகரியம் இல்லாத கஷ்டப்பட்டு செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அந்த அந்த ஆமா. கொஸ்டின் நம்ம போக முடியாது. நிறைய பேர் எனக்கு நல்ல சௌகரியம் இல்லாம செய்யறதுன்னு எனக்கு இவங்க தான் ஞாபகம் வரும். ஒரு அப்பா பொண்ணு மதுரையில இருக்கிறாங்க. ஆனந்தன் அந்த டீம், ஆமா ஆமா, ஆனந்தன் ஒரு டாக்டர் 2 பேரும் அவங்க செஞ்ச வேலை ரொம்ப முக்கியமான கவனம் ஈர்ப்பு. ரெண்டு பேர் போய் நின்னுட்டு போராட்டம் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் அதாவது தனிநபர் ஆட்டிடியூடு அளவுக்கு நீங்க பேசுறீங்க. நான் பிஹேவியர்ல பேசிட்டு இருந்தேன், நீங்க அடுத்த ஆட்டிடியூட பத்தி பேசுறீங்க. அதாவது மக்களாட்சியில நமக்கு எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்காத விஷயம்தான் அது. மக்களாட்சியில நம்மளோட பங்கு என்ன அப்படின்றது.
ம், அஹ், மக்கள் ஆட்சின்னு நம்ம சொல்றதே வந்து ஆஹ், நம்மளோட ஆட்சி அப்படின்னா அதுல நாம் என்ன பங்கு வகிக்கலான்றதை பத்தின ஒரு புரிதல் எங்கேயுமே வந்து நமக்கு இல்லாமலே போயிருது. ம், ரெண்டாவது, அது செய்யாம இருக்கலான்றது ஒரு சாய்ஸா விட்டுடுறோம் இல்லையா? ம், ஒன்றும் இல்லை, நீங்க வந்து தொடர்ந்து உங்க வார்டு சபையில நீங்க வந்து போய் பங்கெடுத்துக்கல, உங்க கிராம சபையில் நீங்க பங்கெடுத்துக்கலன்னா அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொன்னா வச்சுக்கோங்க, ம், மொத்த பேரும் போய் பங்கெடுத்துக்குவாங்க. ம், இப்போ இது சாய்ஸா விட்டுட்டோம். இது வந்து கன்சியூமர் எக்கானமி மாதிரி ஆயிடுச்சு. ம், நீங்க இந்த பொருளும் வாங்கலாம், இல்ல அந்த பொருளும் வாங்கலாம், எது வேணா வாங்குங்க அப்படின்ற மாதிரி. ம், நீங்க வந்து மக்களாட்சியில நீங்க பங்கவும் எடுத்துக்கலாம், பங்கெடுக்காமலும் இருக்கலாம், ரெண்டு பண்ணாலும் சரிதான் அப்படின்ற அந்த ஒரு சாய்ஸா விட்டதுனால ம், இது ஒரு அறம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க. அந்த அறம் அப்படின்றதே வந்து பெரும்பாலானவங்க உணராமலே இருக்கிறாங்க. ம், நான் ஓட்டு போடுறதை தாண்டி நான் வந்து எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, ம், அதை தாண்டி நான் செய்யாம இருந்தும் நான் நேர்மையான மனுஷன், நான் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? ம், நான் இது எதுலயும் பங்கெடுத்துக்கல, நான் இது எதுக்கும் போகல, இருந்தாலும் நான் வந்து நான் சிட்டிசனுங்க, நான் வந்து டாக்ஸ் பேயிங் சிட்டிசன். அதை ஒண்ணுத்து தான் நம்ம எடுக்கிறோம். அந்த டாக்ஸை ஏன் பே பண்றோம்னா அது கட்டாயம். நீங்க டாக்ஸ் கட்டலைன்னா நீங்க கிரிமினல்னு அரசாங்கம் சொல்லிட்டே இருக்கு உங்ககிட்ட, அதனாலதான் டாக்ஸ் கட்டணும். அதுலயும் ஆடிட்டர் அவரை இவரை பிடிச்சி டாக்ஸ்ல எவ்வளவு மினிமம் கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிட்டு போயிட முடியுமா அப்படின்னு தான் பாக்குறோம். ம், ஸோ ஒரு மக்களாட்சியில அறம் அப்படின்றது நீங்க வரி செலுத்துறதோ இல்ல இதுவோ கிடையாது. அதை தாண்டி வந்து நீங்க எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க வேண்டி இருக்கு. ம், அது நீங்க சரியா சொன்ன மாதிரி அந்த அரசியல் வயப்படுவது அப்படின்றதே வந்து எங்க இருந்து துவங்குது அப்படின்ற அந்த ஒரு புரிதல் மக்களுக்கு வேணும். ம், இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன்னா, அந்த இதுல இருந்து நம்மள மறக்கடிக்கக்கூடியது ஒண்ணு, ஊடகங்கள் மூலமாக நடக்கக்கூடிய அந்த கேம்பெயின், இந்த ஜும்லா அதெல்லாம். ம், இரண்டாவது, ஓட்டையுமே கூட இப்போ வந்து காசுக்காக அப்படின்னு மாத்தினது. ம், இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு கிராமத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவுமா காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்னு கேட்டேன். ம், 200 ரூபா கொடுக்குறாங்க சார் அப்படின்னு ஒரு கிராமத்துல பெண்கள். ம், 200 ரூபா கொடுக்குறாங்களா, சரி, இன்னும் கூட அதிகமா கொடுப்பாங்க சார், ஆனா நாங்க வந்து இது பண்றது இல்ல. உரமா சொன்னாங்க, நாங்க வந்து 10 பேர் சார், எங்க ஊருக்கு எந்த வேலையும் செய்யல யாருமே, எங்க வீட்டுல மாத்திரமே 10 ஓட்டு இருக்கு, நாங்க இந்த முறை யாருக்கும் ஓட்டு போட முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ம், அப்படின்னு பேசும்போது சொல்றாங்க. சார், நம்ம மக்கள் வந்து இன்னமும் கூட ம், இந்த நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடக்கும் போதும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்ல ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க மொத்த பேருமா சேர்ந்து முடிவு பண்ணி ம், எங்க கிராமத்துல வாக்குச்சாவடியே வைக்காத, நாங்க ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு கலெக்டர் போய் அவங்க கிட்ட பேசுறது, அவங்கள ஓட்டு போட வைக்கிறது, இதெல்லாம் வந்து சராசரியாக நடக்குது. ம், ஆனா நம்ம புரிஞ்சுக்க தவறுறது என்னன்னா, மக்களுடைய இந்த அணுகுமுறை எங்க இருந்து வருதுன்னா, ஒரு கொலோனியல் ஆட்சி பீரியட்ல வந்து எனக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மக்கள் சொல்ற அதே ஒரு போக்கு தான் இன்னைக்கும் கடைபிடிக்கிறோம். ம், இன்னும் வந்து அந்த பிராக்டிசஸ் வந்து, ஏன்னா கொலோனியல் காலத்துல ரெக்கார்டே இருக்கு. வெள்ளூர் கிட்ட எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு 3 ஊரை காலி பண்ணிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ம், அரசாங்கம் வந்து வரி அதிகப்படுத்த அதிகப்படுத்த அதை வசூலிக்கிறதுக்கு வந்து பயங்கர வன்முறை எல்லாம் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஊரை காலி பண்ணிட்டு மொத்த பேரும் போய் காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ம், வரமாட்டோம் ஊருக்குள்ள அப்படிங்கிறாங்க. ம், அப்போ அங்கிருந்து இந்த வெள்ளைக்காரன் வந்து பார்த்து பேசி இவங்களை கூப்பிட்டு அதுக்கு ஒரு தீர்வு எடுத்துட்டு வரணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, அந்த தீர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் காட்டை விட்டு வெளியே வர்றாங்க. இது நடக்குது. ஆனா இன்னைக்கு இவங்களே ஓட்டு போட்டு இவங்களே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கும் மக்கள் அதே மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்க. ம், நான் ஓட்டு போட மாட்டேன், இப்போ நான் வரி கட்ட மாட்டேன். அப்ப என்ன சொல்றோம்னா, இன்னமும் கூட இது நம்முடைய அரசாங்கம்,
நாமளே தேர்ந்தெடுத்த அரசாங்கம் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி, அதாவது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வரல. நீங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இது நம்ம அரசாங்கம் நம்மளுக்காக வேலை செய்யறவங்க அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சுன்னா தான் ம், நீங்க அடுத்த கட்டமாக அதை நம்பி அஹ், நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். ம், ம், ஒரு பிஹேவியர்லயோ ஒரு ஆட்டிடியூட்லயோ ஒரு மாற்றம் வரும். அறம்னா என்ன, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு அறம்னா என்ன, சமூக அறம் அப்படின்னும் போது ஒரு சோஷியல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது எங்க இருந்து துவங்குது நமக்கு கவர்னன்ஸ்ல. ம், இந்த கேள்விகள் எல்லாம் வரும். இதற்கெல்லாம் வந்து ஒரு விடையை தேடணும். அதெல்லாம் நடக்கும். ம், பட் இது எதுவுமே இல்லாம போயிருச்சு இல்லையா இப்போ. ம், அது எதுவுமே இல்லாம இருக்கதான் அந்த ஜும்லாவை நம்பி இந்த ஜும்லாவிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை. இது அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ம், நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதிகள் வந்து மக்களை வந்து ஒரு இக்னரன்ஸ்லயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப வசதியா இருக்கு ம், அப்படின்றது ஒரு பக்கம். அதுதான் வந்து பெரிய அளவுல வந்து பாதிக்கவும் ஆரம்பிக்குது நம்மள. ம், இன்னொன்னு வந்து நான் பாக்குறது என்னன்னா, இந்த நெப்போட்டிசம், ம். இந்த ப்ரிவிலேஜ்டு கிளாஸா இருக்காங்க இல்லையா, ஆமா. முதல்லயே வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறவங்க, ம், ம், அவங்க வந்து பவர் சார்ந்து இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம வேலையை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அடுத்தவனை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை, நான் காசு கொடுத்தேன்னா எனக்கு என் வேலை நடக்குதா. ம், இப்போ அது அரசாங்கத்துடைய ஒரு பிஹேவியராகவே பல தளங்கள்ல மாறிடுச்சு. ம், உன் வேலை நடக்கணும்னா ஓட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசாங்கம் நடப்பது வந்து காசுக்குனால நடக்குது. ம். உனக்கு எந்த பேப்பர் வேணும்னாலும் எந்த ஒரு சர்வீஸ் வேணும்னாலும் அதுக்கு காசு கொடு. இதை நீங்க சொல்லும்போது இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போ அஃபோர்டபுள் கரப்ஷன் அன்அஃபோர்டபிள் கரப்ஷன் மாதிரி ஆயிப்போச்சு. கரெக்ட் பண்ண எனக்கு அன்அஃபோர்டபுள் அதுதான். கரப்ஷன் எதுவுமே இல்லை பாஸ்கர். நம்ம ஆளுங்க வந்து ஆட்கள் வாரியா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ம், ம், ம். கரப்ஷன்ல வந்து அன்அஃபோர்டபுள்ன்றதே கிடையாது. ஏன்னா என்னால முடியாது இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறது செய்யறாங்க. அதனால தான் அரசாங்கத்தோட தலையிடுறதே இல்லையோன்னு கூட தோணுது. So, இவங்களெல்லாம் எதுக்கு எத்தாலும் காசு வாங்குறாங்க, நம்மளால முடியாதுன்னு ஒரு ஒரு சார் மக்கள் இருக்க தான் செய்யறாங்க. முடிகிறவங்க முடிச்சு கொடுக்குறாங்க. அதான் ஸோ அந்த பெண்கள் அன்னைக்கு கிராமத்துல பேசும்போது சொன்னாங்க, இது வந்து மானியம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு மானியத்துக்கு கீழே வந்து அவங்களுக்கு 50,000மோ 1,00,000மோ ஏதோ ஒரு மானியமோ ஏதோ ஒரு திட்டத்துக்கு கீழே வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி முதல்லயே காசு வாங்கிடுறாங்களாமா. ஸோ நமக்கு அது தேவையா இல்லையான்றதை பார்க்காமலே வந்து மக்கள் அதை இது சோஷியல் ஏதோ ஒரு வெல்ஃபேர் மூலமாக ஒரு மாசம் ஒரு 1,000 ரூபாவோ இல்லை 500 ரூபா ஏதோ கிடைக்குது போல. அது வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 8,000 ரூபா வேணுமோ. இவங்க கிட்ட ஒரு ஆள் அங்க மிடில்மேன் மாதிரி ஒரு ஆள் உட்காந்துட்டு அரசாங்கத்தோட சேர்ந்து உட்காந்து நான் வேலை பண்றேன் அப்படின்னு. அந்த ஆள் வந்து திட்டி இருக்காரு. அந்த ஒரு பெண் வந்து சொல்றாங்க, சார் நான் படிக்கவே இல்லை சார், நான் வாழ்க்கையில என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு மானியம் வந்து அரசாங்கத்துல இருந்து வருது. அவர் வந்து கேட்டாரு, அவர் வந்து அரசாங்கத்துல எந்த பொறுப்புலையும் இல்லை, அவர் வந்து அரசாங்கத்துல இருந்து இந்த மாதிரி திட்டத்துல நம்ம பதிவு பண்ணி கொடுக்குற வேலை பண்றாரு. அவர் வந்து என்கிட்ட பேசும்போது கேக்குறாரு, நீ எல்லாம் படிக்காம எப்படி இவ்வளவு வருஷம் இருக்க, படிக்க எழுத தெரியாம வந்து முட்டாளாவே இருக்கியேன்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் வீட்டு சூழல நான் படிக்க வைக்க முடியல, இவ்வளவு முட்டாளா இருக்க நீ வந்து நான் சொன்னேன், படிக்க எழுத தெரியறதுக்கும் முட்டாளா இருக்கிறதுக்கும் அல்லது அறிவை பயன்படுத்துறதுக்கும் வந்து வித்தியாசம் நிறைய இருக்கு அப்படின்னு. நான் ஒண்ணுமே பேசாம வந்துட்டேன் அப்படின்னு. கூட இருந்த பெண்கள்லாம் பயங்கரமா சண்டை போட்டாங்க. அது எப்படி நீ பேசாம வந்துச்சு, நீ வந்து பேசி இருக்கணும், அதான கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு. இன்னொரு பெண் சொல்றாங்க, அன்னைக்கு இதே மாதிரிதான் இன்னொருத்தர்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரு, அவங்கள திட்டிட்டு இருந்தாரு, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா நமக்கு எதுக்கு, நம்ம கிட்ட பேசும்போது நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு நான் போயிட்டேன் அப்படின்றது. இதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு எதுக்கு அப்படின்றது வந்து அதான் யாரோ ஒருத்தர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பதிவு ஒண்ணு பண்ணிருந்தாங்க இல்லையா, அதாவது ரோட்ல ஒருத்தர் அடிச்சுட்டு ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தாலுமே கூட பெரும் நகரங்கள்ல அது நிச்சயமா உண்டு.
ம், அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவாங்க கண்டுக்காத மாதிரி. ம். இல்லைன்னா இப்போ சே- அதோட கொடுமை வந்து சேர்ந்து வீடியோ சேர்ந்து அடிக்கிறாங்க. போட்டு இல்ல வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து சேர்ந்து அடிக்கிறாங்க சில இடங்கள்ல. ஆமா. இந்த திருவண்ணாமலையில அப்படி ஒரு கொலையே நடந்தது. சம்பந்தமே ம். இல்லாம இந்த ஒரு மாரியம்மன் கோயில்ல திருவிழாக்காக வந்திருக்கிறாங்க. அங்க ஒருத்தர் சும்மா குழந்தை திருட வந்திருக்கான்னு ஏதோ ஒரு ரூமர் மாதிரி சொல்லி ஒருத்தன் அடிக்க போய் மொத்தமா சேர்ந்து அடிச்சு கொண்டாங்க. ஏன்னு தெரியல. ஒருத்தன் அடிக்கிறான்றதுக்காக 10 பேர் சேர்ந்து தெரு ஜனங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சே கொண்டாங்க. இங்க திருவண்ணாமலை நடந்தது. இப்படி ம். இருக்குது. ஒரு பக்கம் வேடிக்கை பாக்குறாங்க, யூபிஎல் வீடியோ அடிக்கடி எடுக்கிறாங்க. நடக்குது இது. இந்த ஆமா. குழந்தைய திருடிட்டு வராங்க, இல்லது ம். இந்த மாட்டு இறைச்சி எடுத்துட்டு வராங்க, அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பொருளை சின்ன. கூப்பிட்டு அதனால ஆட்களை அடிச்சு கொல்றதுன்றது சர்வசாதாரணமா நடக்குது யூபியில. ம். நாம அதுக்கு பழகிட்டோம்ன்றது வந்து தெரியுது. ஏன்னா வன்முறையை வந்து பொது இடங்கள்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதுவும் வந்து ஒரு தளத்துக்கு மேல போகும்போது பிரச்சனையாவும் மாறுது. ஏன்னா இவ ம். வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க தான் செய்வாங்க. இப்போ ம். எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சுல அடிச்சுக்கிறாங்க ரோட்ல. ம். ம். அஹ் அந்த மாதிரி இருக்கும்போது நாம எப்படி போய் அதுல இன்டர்வியூன் பண்றது, என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ம். ஸோ அது ஒரு விதத்துல வந்து அந்த ஆட்டிடியூட்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் மக்கள் மத்தியில வரணும் அப்படின்னா, ம். இன்னைக்கு எப்படி வந்து எனக்கு பிரச்சனைனா நான் அதை வீடியோ எடுத்து நான் பொது தளத்துல போடுவேன் அப்படின்றது வர்ற மாதிரி, ம். நான் வந்து சமூகத்துல நான் ஒரு மெம்பரா இருந்தேனாலே நான் இதெல்லாம் செய்யணும் ம். அப்படின்றது, இந்த ப்ரிவிலேஜை வந்து தவறா பயன்படுத்துறது. ம். எனக்கு இன்னும் நினைவு இருக்கு, இந்த அஸ்திவரதர்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல ஒரு கடவுள் வந்து 60 வருஷங்களுக்கு ஒரு முறையோ 64 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அந்த கடவுள் வெளில வருவாரு அப்படின்னு சொல்லி ம். சமீபம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த கடவுளை வெளில எடுத்து அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து ஒரு ஒரு மாசம் அந்த கடவுளை வெளில வச்சிருந்தாங்க. ம். ம். அங்க வந்து கியூல நிக்காம போய் கடவுளை பார்த்துட்டு வரணும். கியூ வந்து பெருசா நிக்குது, 8 மணி நேரம் 10 மணி நேரம். ம். உங்களுக்கு அதிகாரியே தெரியுமா, அந்த அதிகாரி தெரியுமா, இந்த அதிகாரி தெரியுமா, இவங்க மூலமா போலாம் அவங்க மூலமா போலான்னு நான் பேசின பல பேருமே வந்து அதிகாரி யாரையாவது தெரிஞ்சுட்டு நான் இறங்கணும், வண்டியை விட்டு இறங்கணும், நேரா போகணும், கடவுளை பார்க்கணும், திரும்பி வந்துடணும் ம். வண்டி ஏறி. இதுக்கு யாரான எனக்கு பெரிய அதிகாரி தெரியணும் அப்படின்னு ஒரு ரொம்ப அந்த ப்ரிவிலேஜ்டு கிளாஸோடைய அட்டூழியம் இன்னைக்கு வந்து ஒரு அஹ், அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மிக அதிக அளவுல லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோ ஒரு அதிகாரியோ எந்த அளவுக்கு வந்து அரச வந்து வீக்கன் பண்றாங்களோ, ம். ப்ரிவிலேஜ்டு கிளாஸ் வந்து ஆஹ், தங்களுக்கு வேலையை தேடுறதுக்கு தங்க வேலைக்காக வந்து அரசு தெரிஞ்சவங்க மூலமா பண்ணிக்கிறது அப்படின்றது, தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி அ கரப்ட் பிராக்டிஸ். அதுவும் ஒரு கரப்ஷனுடைய ஒரு உச்சபட்சம் தான் நான் நினைக்கிறேன். ம். ம். இதை வந்து சில பேர் தெரிஞ்சே செய்யறாங்க, சில பேர் தெரியாமலும் செய்யறாங்க. ம். எங்க அண்ணன் வந்து படிச்சிருக்கான், இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறான், நான் வந்து கியூல எல்லாம் எப்படிங்க நிக்க முடியும் ம். அப்படின்ற அந்த ஒரு எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க மச்சான், எங்க பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு எல்லாத்தோடையும் அந்த அதிகாரத்தோட ஒன்றி அதிகாரத்தை வந்து ஒரு ப்ரிவிலேஜாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்ம ஊர்ல இன்னும் இருக்கு. அதிகாரத்தை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம பார்க்கறது இல்ல. அங்கதான் ஆமா. நம்மளுடைய இந்த ட்ரையாங்கிள்ல இப்போ அரசு அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ் இருக்கிறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சொல்றாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்ன்றது பதில் இது வந்து ஹைரார்கியல் ஆர்டர் மாதிரி. மக்கள் கீழே, அதுக்கு மேல பியூரோக்ராட்ஸ், பியூரோக்ராட்ஸ் மேல ஒரு ஒரு லீனியாரிட்டி உருவாக்குறாங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி இயங்க வேண்டியது, ஒரு ஸ்பைரல் மாதிரி இயங்க வேண்டிய ஒரு பவர் சென்ட்ரிக் இதை ஹைராக்கி ஆக்கி லீனியாரிட்டி ஆக்கி மக்கள் கீழே, மக்களுக்கு மேல பியூரோக்ராட், பியூரோக்ராட் மேல அரசியல்வாதிகள்,
அப்படிங்கிற அந்த ஹைரார்கி வந்து கொலோனியல் ஸ்ட்ரக்சரா இல்ல ஒரு மாடர்னாவே உருவான ஸ்ட்ரக்சரா இது? ஏன்னா கொலோனியல் ஸ்ட்ரக்சர்ல இந்த 3 பேருக்கு இடம் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கிருந்து எவால்வ் ஆயிருக்குமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த ஹைரார்கின்றது எப்படி உருவாகுது, இல்ல அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறது ஒரு தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கேட்டேன். ம். நிச்சயம். இந்த ஹைரார்கின்றது எங்கேயோ நம்ம மனசுல ரொம்ப இம்ப்ரிண்ட் ஆயிருக்குது. ம், ம், ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சமூகங்கள்ல அந்த ஹைரார்கி வந்து வாஸ் வெரி லோக்கல். ம், லார்ஜர் ஹைரார்கி நம்ம கிட்ட கிடையாது. ம், லோக்கல் ஹைரார்கி இருந்துச்சு. நீங்க இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா பக்கத்து ஊர்ல வந்து ஹைரார்கி வேற மாதிரி இருக்கும். ம், ம், ஜாதி சார்ந்த ஹைரார்கிஸ் இருந்த ஊர்கள்ல கூட எல்லா ம், ஊர்கள்லயும் அதே ஜாதி அதே ஆர்டர்ல தான் இருக்கும்ன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ம், வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு ஹைரார்கிஸ் இருந்திருக்கும். ம், நிச்சயமா. ஏன்னா அது வேலை வாய்ப்பை பொறுத்து, அங்க இருக்கக்கூடிய வளங்களை பொறுத்து, யார் யார் எந்தெந்த வேலை செஞ்சாங்கன்றதை பொறுத்து, அது மாதிரி வெவ்வேறு ஹைரார்கி இருந்திருக்குதுன்றது அரசியல் நம்ம இது படிக்கிறது ம், சரித்திரத்துல இருக்குது. இப்ப ம், என்ன ஆச்சுன்னா கொலோனியல் காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு பெருசா எந்த ரோலும் கிடையாது. ம், அதிகாரிங்க அதிகாரத்துக்கு மேல வந்து ஆள்றவங்க, அவங்க ம், 2 பேருக்கு மத்தியில இருக்கிறது தான் வந்து மக்கள், அவங்கள நம்பித்தான் இருக்கோம் அப்படின்னு. ம், நாம அதுல இருந்து விடுபட்டு மக்களாட்சின்னு வரும்போது ம். நாம நாம தான் ஆட்சி பண்றோம் அப்படின்றத புரிஞ்சிக்கவே இல்லையே. நம்ம வந்து அதை வந்து ஒரு இதுவாவே டிரா பண்ணிட்டோம்ல. அதை வந்து அதை அப்படியே தொடர்ந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து அந்த முதல்ல இருந்த அந்த ஃபியூடலிசம், அதுக்கு மேல இருந்த கொலோனியல் சிஸ்டம். ஃபியூடலிசம்ல இல்லாத விஷயம் கொலோனியல் சிஸ்டம்ல என்ன வந்துச்சுன்னா பியூரோக்ரஸி வந்துச்சு. ம், ஃபியூடலிசம்ல வந்து லோக்கல் ஹைரார்கி இருந்துச்சு. அது வந்து ப்ரிவிலேஜை பேஸ் பண்ணி ஹைரார்கி இருந்துச்சு. ம், அந்த ஃபியூடலிசம் போய் கொலோனியலிசம் வரும்போது பியூரோக்ரஸின்னு ஒரு சிஸ்டத்தை உள்ள நுழைக்கும் போது அந்த ப்ரிவிலேஜ்டு கிளாஸோட பியூரோக்ரஸியை நம்ம பார்த்துட்டோம். பியூரோக்ராட்னா தன்னை அப்படிதான் பாத்துக்கிறாங்க, மற்ற பேரும் அப்படிதான் பாத்துக்கிறாங்க. ம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கியூல நின்று ஓட்டு போட்டாருன்னா அது வந்து நியூஸ். ம், ம். ஆனா அதே ஐஏஎஸ் அதிகாரி எங்கேயானு கோயிலுக்குள்ள போறதுக்கு வந்து கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் காரை ஓட்டிட்டு போய் நிறுத்தி இறங்கி அப்படியே நேரம் உள்ள போறாரு அப்படின்னா அது நியூஸ் கிடையாது. ம், அதிகார அத்துமீறல் நியூஸ் இல்ல. ம், மக்களாட்சியில மக்களோட அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது நியூஸ் ஆயிருச்சு இல்லையா? சோ அந்த ம், ஒரு இடத்துலதான் வந்து நாம மிகப்பெரிய ஒரு தவறு, அந்த ஃபியூடலிசம் அண்ட் கொலோனியலிசம் ரெண்டுத்தையும் வந்து எடுத்துட்டு இன்னைக்கு குளோபலைசேஷன்ல வந்து காசு இருந்தா எல்லாமே பண்ணிடலாம், ம், அவருக்கு நாங்க நிறைய காசு இருக்குதுங்க, அவர் எல்லார் வாயும் அடைச்சிடுவாரு அப்படின்றது ம், இயல்பாக மக்கள் பேசக்கூடிய விஷயம். ம், எங்கிட்ட காசு இருக்குங்க, நான் காசு கொடுத்து வேலையை முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ற பிசினஸ் மேன்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரிவிலேஜ் கிளாஸ்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ நமக்கு 3 லெவல் அந்த ஹைரார்கி வந்து இன்னைக்கு அதை ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் பண்ணி ம், நம்ம இன்னைக்கு எப்படி பாக்குறோம்னா ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க அதிகம் பணம் படைச்சவங்க. ம், நீங்க நிறைய காசு இருந்துச்சு, நீங்க 5 எம்பி கூட விலைக்கு வாங்கலாம், 50 எம்பி கூட விலைக்கு வாங்கலாம். ம், அதுக்கு அடுத்த லெவல்ல அரசியல்வாதிங்க, அதுக்கு அடுத்த லெவல்ல பியூரோக்ராட்ஸ், ம், இதுக்கு அடுத்த லெவல்ல இவங்களுடைய இவங்க எல்லாருடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க, ம், இதெல்லாம். ம். அதுக்கும் கீழே எங்கேயோ மக்கள் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். சோ இந்த நாம வந்து 5வது தளத்துல நம்மளை வச்சு பார்க்கிறோம் இதனோட எல்லாத்துலயும். தொடர்ச்சியா இப்போ நெப்போட்டிசமும் இந்த ஹைரார்கிக்கு அடுத்ததா இது கொஞ்சம் ஆழமா இதை யோசிச்சு நோண்டி பார்த்தா பவர் இன்ஹெரிட் ஆகுறதுங்கிறது பியூரோக்ராட்ஸுக்கு மக்களுக்கு பவர் இன்ஹெரிட் ஆகிறதுக்கு அரசியல்வாதிக்கு பவர் இன்ஹெரிட் ஆகிட்டே இருக்கு. வாரிசு அரசியல் மூலியமாவும் நடக்குது, பிளட்டாவும் இருக்கலாம், அது மாதிரி ஐடியாலஜிக்கல் வாரிசுன்னு உருவாக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். அப்படியே அவங்க அவங்க முடிவு பண்றவங்க வாரிசு ஆகுறாங்க. அதுக்கு அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு.
அதிமுகவும் பிஜேபியும் தங்களை வந்து ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இது இன்னெரிட் ஆனதா அவங்க காட்டிக்கிறதே கிடையாது. நிறைய உதாரணம் சொல்றாங்க. இப்போ காங்கிரஸும் திமுகவும் விமர்சனம் பண்ணும்போது நேரடியாக பிளட் இன்னெரிட்டன்ஸாவே தான் இருக்கு. ஆனா இன்னெரிட் ம், நடந்துட்டு தான் இருக்கு. ஐடியாலஜிக்கலா கூட அவங்க இன்னெரிட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பவர் இன்னெரிட்டன்ஸ்னு வரும்பொழுது பியூரோக்ரஸியும் கூட அடிபட்டுருக்கோம்னு தான் தோணுது. ஆனா அது வந்து ம், தேர்வு பண்றாங்க, அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. அது வரைக்கும் அவங்க அரசியல்வாதிகளுக்கோ இல்ல தான் கொண்ட விஷயத்துக்கு அவங்க பவரை யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். அவங்க சோசியலி டெவலப் ஆகுறதுன்றது வேற. அவர் அவங்களுடைய பசங்க மேல வர்றது அப்படின்னா கூட அது இன்னெரிட் ஆகுறது பை அஃபயர் தான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறேன். அது வந்து அவங்க என்ன அவங்க என்ன சொல்றது, ஏதோ ஃபைட் பண்ணியோ அல்லது கரெக்ட் பண்ணியோ மேல வராங்க, அது வேற. ஆனா இது எதுவுமே நீங்க பண்ணாமே இன்னெரிட் ஆகுது இல்லையா? இது வந்து இந்த அரசியல் சூழல இன்னொன்னு மோசமாக்குதுங்கிறது தான். இந்த ஃபியூடலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து டெமோக்ரஸி நடக்கிறதே இந்த பவர் இன்னெரிட்ன்றத கூட நான் யோசிக்கிறேன். நிறைய பேர் கிண்டலா சொல்றாங்க, மன்னராட்சி எப்படி நடக்கும், மக்களால் தேர்வு பண்ணப்பட்டது தானே அப்படின்னா, தேர்வு பண்றதுக்கே ஒரு வேலையில் நீட்டினா என்ன பண்றது? ம், இப்ப யாருமே அப்போஸ் பண்ணாம நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிறதுக்கும், யாருமே அப்போஸ் பண்ணாம உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த கட்சி ம், பாகுபாடு இல்லாம பார்த்தா கூட யாருமே அப்போஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாத பவர்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது மக்கள் தேர்வு பண்ணாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ம், ஒரு அப்போ இது அந்த பவர் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது வந்து பை ஐடியாலஜிக்கும் நடக்குது, பை பிளட்டும் நடக்குது. ஆனா அதுக்கு வந்து மக்களுடைய பங்கு அதுல எதுவுமே கிடையாது. சொல்றாங்க பொதுக்குழு கூட்டிட்டு அப்ப ஓட்டு நீங்க தான் போட்டீங்க அப்படிங்கும் போது தேர்வு பண்ணி நிக்க வைக்கிறது நாம நிக்க வைக்கலையே. ம், மக்கள் அந்த தேர்வுலயே அவங்க வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம வாய்ப்பு இல்லாம ஒரு வேலையும் நீட்டு போட முடியும். 4 விரல் நீட்டினா தான் நமக்கு பிரச்சனை. 2 விரல் நீட்டினா குறைவான பிரச்சனை. ஒரு விரல் நீட்டும்போது ம், ஒண்ணுமே இல்லையே. நீங்க தொடுறதுக்கே வாய்ப்பு இல்ல. எதையாவது தொடுங்க அப்படின்னு ம். நீட்டுற மாதிரி கொண்டு வந்து நீட்டுறது இந்த இந்த இன்ஹெரிட்டன்ஸா பார்க்குறேன். அப்போ நம்ம பேசணும் இந்த 4 தொகுப்பா நான் தொகுக்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒண்ணு ஒரு ரெஸ்பான்சிபிள் ரைட் அண்ட் டியூட்டிஸ் புரிஞ்சவங்களா இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நம்ம கத்துக்கணுன்றது. அதுக்கு நீங்க தன்னாட்சி, சாம் உட்பட நண்பர்களும் ஆனந்தி உட்பட ஆட்களை ஒரு உதாரணமா பார்த்தோம். இது வந்து ரைட் பேஸ்டு விஷயங்களை செய்யறதுக்கு. அப்புறம் நெப்போட்டிசத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஹைரார்கியை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இன்னெரிட்டன்ஸை புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு பார்க்கணும் கவர்னன்ஸ்ல. ம். கரப்ஷன்லாம் இதனுடைய வழியா தான் பார்க்குறேன். இதனுடைய கீழ தான். ஏன்னா நெப்போட்டிஸ்டிக்கா இருக்கிற கரப்ஷன் பயங்கரமா இருக்கு. ஆமா. ஒரு சாமானிய மனுஷன் தான் செயலை செஞ்சுக்கிறதுக்காக அவன் போய் விஓ கிட்ட ₹100 குடுக்கறதுங்கிறத விட, ஒரு 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 தமிழ்நாட்டின் ஒரு பெரும் பொருளாதாரத்தையோ, ஒரு இந்தியாவின் ஒரு பெரும் பொருளாதாரத்தையோ தங்களுடைய வாரிசுக்கு கை மாத்திக்கிறாங்களே, அரசாங்க பொருளாதாரத்தை சொல்றேன். ம், நேத்து நேத்து வந்து சர்வசாதாரணமாக இந்த குவார்டர்ல நாங்க வந்து 5,00,000 கோடி ரூபாய் அரசாங்க சொத்தை எடுத்து சேர்க்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா 16,00,000 கோடி வேவ் ஆஃப் பண்ணிட்டு 5,00,000 கோடி பொது சொத்தை வந்து விற்க போறாங்கன்னா, அது பொது சொத்து தனியார் சொத்தா மாறுறது ஒரு குறைந்த விலையில மாறும். அது ஒண்ணும் பெரிய விலையில மாறி இருக்காது. அவங்க 5,00,000 கோடின்னு சொல்லும்போது அது ஒரு மாநிலம் மாரி எனக்கு தெரியுது. ம், அது அது யாருக்கு போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பணம் படைத்தவனுக்கா முடியும். அது அதானிக்கோ, அம்பானிக்கோ, இப்போ பெரிய நிறுவனங்களுக்கோ தான் அரசாங்க சொத்து கைமாற போகுது அப்படின்னு தெரியும்போது, அது எவ்வளவு பெரிய வேல்யூ டிரான்சாக்ஷன்னு நம்ம கவனிக்க முடியுதுல்ல. அதனால இது எல்லாம் கவனிக்க அரசியல் வயப்படுவது கல்வியின் ஒரு அங்கம், அரசின் ஒரு அங்கம்னு மக்கள் மனசுல பதிய வைக்கிறது தான் சொல்யூஷன் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய இறுதி கருத்தா சொன்னீங்கன்னா, நேரம் கருதி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ஆஹ் இறுதி கருத்தாக நான் சொல்ற விரும்புறது மக்கள் கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான். நாம வந்து சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வீடை சுற்றி இருக்கக்கூடிய எப்படி வீட்டை சுத்தம் பண்றோமோ அது மாதிரி தெருவை சுத்தம் பண்றது நாட்டை சுத்தம் பண்றது நம்ம கையில தான் இருக்குது. அதற்கான அதிகாரம் தான் நமக்கு இந்திய ஒரு குடிமகனாக நாம வந்து ஆஹ், ஓட்டு போடுறது மாத்திரம் இல்லை, பிறந்ததுல இருந்து நமக்கு அந்த எல்லா அதிகாரமும் இருக்கு. நம்ம கையில என்ன அதிகாரம் இருக்குன்றத கொஞ்சம் புரிஞ்சுட்டு ரொம்ப செலவிட வேணாம். மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா வாரத்துல ஒரு மணி நேரம் ம். இதற்காக செலவிடுறது. ஒரு வாரத்துல 1 மணி நேரமாவது நாம நாம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எந்த ம். தளத்துல வந்து நம்ம பதிவு பண்ணானா நம்ம வந்து அதற்கான ஒரு பொறுப்பெடுக்க முடியும் ம். அப்படின்றதுல இருந்து நம்ம துவங்கினோம்னா ம். நிறைய வேலைகள் இயல்பாக நம்மளால செய்ய முடியும். ம்.
அது இது ரொம்ப பிரமிக்கிற அளவுல இருக்கே. அரசியல் அளவில் நாம் என்னத்தை மாத்த முடியும்? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நாம சின்னதாக நம்ம செய்யக்கூடியதுல என்ன மாறும், இதனால என்ன மாறும் அப்படின்னு தனித்தனியா ஒவ்வொருத்தர் கேட்கறதுக்கு பதிலா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையில அவங்க சரியா செய்யாததோ, அல்லது நீங்க சரியா செய்யாதது மாத்திரமே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒருத்தர் நல்லா வேலை செய்யறாருன்னா அவரை கூப்பிட்டு இவர் நல்லா வேலை செய்யறாருன்னு நீங்க ஒரு பதிவு போட்டா கூட அதுவும் சரிதான். ம். அது கூட அது எல்லாத்துக்கும் நம்ம நேரம் எடுத்து செஞ்சோம்னா அங்கிருந்து தான் துவங்குது. தனிநபருடைய அந்த ஆட்டிடியூடு, ஆக்ஷன் அங்கிருந்து ம். தான் நம்ம இந்த அரசாங்கத்தை மாத்துறதுன்றது அந்த சின்ன சின்ன செயல்களாக, ம். கோடிக்கணக்கான சின்ன செயல்கள் மூலமாக அரசாங்கத்தை மாத்த முடியும். ம். ஒரு கொலோனியல் ஆட்சியே கோடிக்கணக்கான மக்கள் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்தினால மாத்த முடியும்னு காந்தி நிரூபிச்சாரு உலகத்துக்கு. அமைதி வழியில செய்ய முடியும் அப்படின்னு. ம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய சின்ன சின்ன செயல்களுடைய தாக்கம் பெருசா இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட இருக்கிறது. அதற்காக அந்த ஒரு நேரத்தை செலவிடுறது ம். அங்க துவங்கலாம் அப்படின்றதுதான் நான் இறுதி கருத்தா சொல்ல விரும்புறேன். நல்லது. ஒரு ஆட்டு நேரம் தொடர்ச்சியா கேளுங்க. அடுத்து ஒரு புது எபிசோட்ல சந்திப்போம். புது சீசன்ல. நன்றி, வணக்கம்.